தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசி அன்பர்கள் போன ஒரு மாதத்தில் அனுபவித்த கஷ்டங்கள் என்பது சாதாரணமான ஒரு கஷ்டங்களாக இருக்காதுங்க. இந்த ஒரு காலமே உங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு காலங்களாக இருக்காது. ஒரு நிமிடம் கூட நீங்க சாந்தமாக இருக்க விடாத ஒரு மாதமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். ஏன் இப்படி கூறுறேன் அப்படின்னா, போன மாதங்கள் நீங்கள் எங்கு தூங்கினாலும் சரி, எந்த விதமான வேலைகள் செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு தொந்தரவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். மூலம், பூராடம், உத்திரடம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களை அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த ஒரு மாதத்தில் அனுபவித்தது வெறும் பிரச்சனைகள் மட்டும் கிடையாதுங்க. நம்பிக்கையை உடைக்கக்கூடிய அளவுக்கு நடந்த சில துரோகங்கள். வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படியாவது நம்ம தாங்கிக் கொண்டு அடுத்த விதமான வேலைகளை நம்ம பார்க்கலாங்க. ஆனா வாழ்க்கையிலேயே பிரச்சனையாக இருந்தால் எப்படி? அதே போலத்தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில போன ஒரு மாதமானது ஏற்பட்டது. நீங்க நம்பிய உறவுகள் உங்களுக்கு சில துரோகங்களை செய்துவிட்டு போயிருப்பாங்க. ஆனா நீங்க இதுவரைக்கும் மனதால் கூட சில நபர்களுக்கு நீங்க துரோகம் என்பதை நினைக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரியான நபர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவர்கள் தான் உங்களுடைய மனதிற்குள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருப்பாங்க. நம்பிக்கையை உடைக்கக்கூடிய அளவுக்கு சில துரோகங்களானது நடந்திருக்கும். நீங்கள் யாரையோ முழுமையாக நம்பியிருப்பீங்க. ஆனா நீங்க எல்லார் மீதும் நம்பிக்கை வைக்க மாட்டீங்க. சில மனிதர்கள் மீது தாங்க நம்பிக்கை வைப்பீங்க. ஆனா அந்த மனிதர்கள் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், காதல் உறவாக இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருங்கிய சில உறவுகளாக மட்டுமே தாங்க இருக்கும். ஆனா நீங்க நம்பிக்கை வைத்த மனிதர்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில குறைவான ஒரு மனிதர்கள் தான். ஆனா அவர்களே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில துரோகங்களை செய்துவிட்டு செல்லும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவு வருத்தங்கள் ஏற்படும் என்பது நிச்சயமாக உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்குங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். ஆனா அந்த சில மனிதர்கள் தான் உங்களுடைய மனதளவில் மிகவும் பாதிக்கக்கூடிய விதத்தில் நடந்தது தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நீங்க இவங்கெல்லாம் இப்படி பண்ணவே மாட்டாங்க, மற்ற நபர்கள் கூட இப்படி பண்ணுவாங்க, ஆனா என்னுடைய நண்பர்களும் என்னுடைய உண்மையான காதலர்களும் என்னை எந்த ஒரு நேரத்திலும் துரோகம் பண்ண மாட்டாங்க, என்னை விட்டும் போக மாட்டாங்க அப்படின்னு முழு நம்பிக்கையுடன் நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா சில மனிதர்கள் சில பணத்திற்காகவோ உங்களிடம் இருக்கக்கூடிய சில பொருட்களுக்காகவோ ஆசைப்பட்டு அந்த பொருட்களையும் உங்களை விட்டு எடுத்துட்டும் போயிருப்பாங்க, உங்களையும் நடு ரோட்டில் விட்டுட்டும் போயிருப்பாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களானது நடந்திருக்கும். இது உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் காயங்களை ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். அவர்களால் நீங்க தவறாக பயன்படுத்தப்பட்டிருப்பீங்க. தவறான இடங்களில் நீங்கள் தவறு செய்யாமல் இருந்தாலும் நீங்கள் தான் தவறு செய்தீர்கள் என்று சில இடங்கள் உங்கள் மீது தவறான ஒரு குற்றத்தையும் போட்டிருக்கும். ஆனால் நீங்கள் கொடுத்த அன்பு அது உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப கிடைக்குமான்னு கேட்டா நிச்சயமாக கிடைக்காதுங்க. அந்த ஒரு அன்பு நீங்க யாருக்கு கொடுத்தீங்களோ அந்த ஒரு மனிதர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருப்பது தாங்க உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் அமைதி இல்லைன்னா சில நேரங்கள்ல உங்களுக்கு மரியாதை என்பது கிடைக்காமல் கூட போயிருக்கும். ஒரு கட்டத்தில் நான் தான் தவறா, நான் ஏன் இவ்வளவு நம்பினேன் என்ற ஒரு கேள்விகள் உங்களுடைய உள்ளுக்குள்ள உடைத்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் அவர்கள் செய்துவிட்டு போன சில காரியங்களும் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல நீங்க அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கானது பதிலானது கிடைக்காமலும் போயிருக்கும். அந்த ஒரு மாதத்தில் நீங்கள் வெளியில் எவ்வளவுதான் நார்மலாக இருக்க முயற்சி செய்தாலுமே உள்ளுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு சில விஷயங்களானது மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இன்னும் சில இரவுகளில் யாருக்கும் தெரியாமல் உங்களுடைய கண்களில் கண்ணீரானது வந்திருக்கும். ஆனால் யாருமே இதுவரைக்கும் கவனித்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு கண்ணீர் தாங்க உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான ஒரு நேரமாக இருக்கும். அந்த ஒரு கண்ணீர் வரும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் எதெல்லாம் ஓடினதோ அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாக நடந்த சில விஷயங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். அதே போல ஒவ்வொரு நேரங்களிலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக நீங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஏன் இதெல்லாம் நடக்கிறது, எதற்காக இதெல்லாம் நடக்கிறது என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு இனிமே பதிலானது நிச்சயமாக கிடைத்துவிடும். வாழ்க்கையில் இதுவரைக்கும் பதில் கிடைக்காமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே பதிலானது நிச்சயமாக கிடைக்கும். பதில் கிடைத்து யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது அப்படின்னு அனைத்திற்கும் நீங்கள் எல்லாத்தையும் பற்றி தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு தனுசு ராசி நேயர்களே, இந்த ஒரு மாதம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருப்பார். அதனால உங்களுக்கு பல சுப பலன்களானது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஒன்று, திருமணம் நடப்பதாக இருக்கலாம். தொழில் ரீதியாக நல்ல விதமான சுப பலன்கள் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். நீண்ட நாட்கள் என்னுடைய வியாபாரம்
வியாபாரத்துல சூடு பிடிக்கல, மந்தமா தான் இருக்கு என்று கூறிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே நல்ல விதமான பலன்கள் இந்த தனுசு ராசி நேயர்கள் வாழ்க்கையில இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே குரு பகவானின் பார்வை உங்கள் மீது பட்டுவிட்டதால் இனிமே பிரச்சனைகள் என்பது இனிமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது. இந்த ஒரு மாதம் முடிவதற்குள் ஏதாவது ஒரு சுப பலன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருப்பதால் படைப்பாற்றல் மிகவும் படைப்பாற்றல் மிக்க மாதமாக உங்களுக்கு இந்த ஒரு மாதமானது அமையும். எனவே இந்த ஒரு மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றிகளானது கிடைக்கும். புதிய புதிய படைப்புகளை நீங்கள் உருவாக்குவீங்க. போன மாதங்கள் மாறி இந்த ஒரு மாதங்கள் உங்களுக்கு கஷ்டங்களாக இருக்காது. இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் புதிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக தேர்ந்தெடுப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கையில அதை மட்டும் நீங்கள் குறிக்கோளாக வைத்து வாழ்க்கையில முன்னேறி கொண்டே போனீங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கும். ஆனால் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இருந்தால் மட்டுமே வெற்றியானது நிச்சயமாக உருவாகும். கிரக நிலைகளும் அதனுடைய தாக்கங்களும் உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதனால சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய மற்றும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளும் நிச்சயமாக கிடைக்கும். அதே போல நீங்கள் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் மட்டுமே நல்லது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான நீண்ட கால பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு முடிவுக்கு வந்துவிடும். அதன் மூலமாக கணிசமான லாபங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கத்தாங்க செய்யும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எல்லா விதமான வேலைகளையும் நீங்கள் செய்து பாருங்கள். போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். செவ்வாய் பகவான் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளை நிச்சயமாக தேடி கொடுப்பார். செவ்வாய் நாளில் இருப்பதால் வீடு, வாகன பராமரிப்பு செலவுகள் எல்லாமே உங்களுக்கு வரத்தாங்க செய்யும். இருந்தாலும் அது உங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது. சில மாதங்கள் மட்டுமே தாங்க இருக்கும். அதனால வீடு கட்டுவது வீடு கட்டி கொண்டிருக்கும் பொழுது அதில் ஏதாவது ஒரு தவறுகள் இட்டு அந்த விதமான செலவுகள் இன்னும் அதிகரிக்க செய்வது போன்ற செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படத்தாங்க செய்யும். அதை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இருந்தாலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளான நடக்கும். அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் ஐந்தாவது திசைக்கு செல்லும் பொழுது நகர்வதால் குழந்தைகளுடன் சிறு சிறு விவாதங்கள் உங்களுக்குள்ள ஏற்படலாம். அதனால நிதானமாக நீங்கள் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. எனினும் நீங்கள் நிலம் சார்ந்த விவகாரங்களில் வெற்றியானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். புதன் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு மாதம் முடிவதற்குள் புதன் பகவான் 5இல் அமர்ந்திருப்பதால் அறிவுத்திறனானது உங்களுக்கு நிச்சயமாக பலித்துவிடும். தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும். தெளிவான முடிவுகளை எடுத்தால் வாழ்க்கையில வெற்றியானது நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே இந்த ஒரு மாதம் என்பது வாழ்க்கையில நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்கும். உங்களுடைய உடலில் நோயில் இருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதனால விளையாட்டு போட்டிகளில் நீங்கள் பங்கேற்க முடியும். இந்த ஒரு நேரம் உங்களுடைய தாயின் தரப்பிலிருந்து பயனடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் தாய்வழி மாமா அல்லது தாய்வழி தாத்தா உங்களுக்கு நிதி உதவுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய சூழ்நிலைகள் டென்ஷனாகத்தான் செய்யும். இருந்தாலும் அதனை நீங்கள் கட்டுப்படுத்தி வாழ்க்கையில வாழ்ந்து பாருங்கள். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் என்பது நிச்சயமாக கிடைக்கவும் செய்யும். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக 3ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்ந்து விடுங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெறவே முடியாது. நல்லதே நினையுங்கள். வாழ்க்கையில நல்லது நிச்சயமாக உண்டாகும். நன்றி, வணக்கம். வேண்டும் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே வெற்றியானது நிச்சயமாக உருவாகும். கிரக நிலைகளும் அதனுடைய தாக்கங்களும் உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதனால சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய மற்றும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளும் நிச்சயமாக கிடைக்கும். அதே போல நீங்கள் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் மட்டுமே நல்லது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான நீண்ட கால பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு முடிவுக்கு வந்துவிடும். அதன் மூலமாக கணிசமான லாபங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கத்தாங்க செய்யும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எல்லா விதமான வேலைகளையும் நீங்கள் செய்து பாருங்கள். போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். செவ்வாய் பகவான்
செவ்வாய் பகவான் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளை நிச்சயமாக தேடி கொடுப்பார். செவ்வாய் நாளில் இருப்பதால் வீடு, வாகன பராமரிப்பு செலவுகள் எல்லாமே உங்களுக்கு வரத்தாங்க செய்யும். இருந்தாலும் அது உங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது. சில மாதங்கள் மட்டுமே தாங்க இருக்கும். அதனால வீடு கட்டுவது, இல்லைன்னா வீடு கட்டி கொண்டிருக்கும் பொழுது அதில் ஏதாவது ஒரு தவறுகள் இட்டு அந்த விதமான செலவுகள் இன்னும் அதிகரிக்க செய்வது போன்ற செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படத்தாங்க செய்யும். அதை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இருந்தாலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளானது நடக்கும். அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் ஐந்தாவது திசைக்கு செல்லும் பொழுது நகர்வதால் குழந்தைகளுடன் சிறு சிறு விவாதங்கள் உங்களுக்குள்ள ஏற்படலாம். அதனால நிதானமாக நீங்கள் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. எனினும் நீங்கள் நிலம் சார்ந்த விவகாரங்களில் வெற்றியானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். புதன் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு மாதம் முடிவதற்குள் புதன் பகவான் 5ல் அமர்ந்திருப்பதால் அறிவுத்திறனானது உங்களுக்கு நிச்சயம்